நீங்க அதிகாரத்துல இருக்கும்போது இந்தியாவுல மிகப்பெரிய ஊழலை வந்து வெளியே கொண்டு வந்தீங்க. அப்புறம் உங்களுடைய பாதுகாப்பும் வந்து இப்ப ரத்து செய்யப்பட்டது. இப்ப இந்த ஆட்சி அந்த நீங்க ஊழலை வெளியே கொண்டு வந்ததை மேல் நடவடிக்கை எடுப்பாங்களா? உங்க பாதுகாப்பு குறித்து ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்களா? இப்ப நான் மதுரை மாவட்ட கலெக்டரா இருந்தப்ப 16,000 கோடி இழப்புன்னு சொன்னேன். அறிக்கை கொடுத்து அதுல நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னேன். நடவடிக்கை எடுக்க வேண்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிட்டு என் மீது நடவடிக்கை எடுத்தார்கள். நான் அங்கிருந்து தூக்கி எறியப்பட்டேன். அதற்கு பிறகு உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டு, உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், உயர்நீதிமன்றத்தால் அன்றைக்கு லீகல் கமிஷனராக நான் நியமிக்கப்பட்டு பல்வேறு தடைகளை தாண்டி 1,11,000 கோடி அரசுக்கு இழப்பு, இதையெல்லாம் வசூல் செய்யலாம்னு சொல்லி ஒரு விரிவான நூற்றுக்கணக்கான பக்கங்கள் அடங்கிய அறிக்கையை கொடுத்திருக்கிறேன். கொடுத்து இன்றைக்கு 10-11 ஆண்டுகள் ஆகிவிட்டது. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் என்னுடைய பாதுகாப்பை பற்றியும் நீங்கள் பேசுனீங்க. அன்றைக்கு 2014 மத்தியில் உயர்நீதிமன்றம் எனக்கு பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்டது. அதற்கு பிறகு 2018, 2020 2 முறையும் அன்றைக்கு உயர்நீதிமன்றத்தினுடைய பெஞ்சில் இருந்த மாண்புமிகு நீதியரசர்கள் இந்த பணியில் இருந்த அபாயத்தை எல்லாம் கருதி என்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த சொல்லி மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி உத்தரவிட்டு இருக்காங்க. இப்போ இந்த உத்தரவை மதிக்காம 2023 வரைக்கும் எனக்கு வழங்கப்பட்டிருந்த பாதுகாப்பை திமுக அரசு ரத்து செய்தது. என்னுடைய அறிக்கையில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்று தமிழ்நாடு அறியும். அதுக்கு மேல நான் சொல்லுவதற்கு எதுவுமே இல்லை. ஒரு இந்தியாவினுடைய ஏன் ஆசியாவினுடைய மிகப்பெரிய கிரானைட் ஊழலை நான் வெளிக்கொண்டு வந்தும் அதில் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. இப்ப நீங்க கேட்குறீங்க இந்த அரசு செய்யுமான்னு கேட்குறீங்க. நான் அப்படித்தான் எதிர்பார்க்கிறேன். இப்ப இன்னைக்கு கனிம வள அமைச்சர் திரு பிரபு அவர்கள் பல இந்த சுரங்கங்களுக்கு செல்லுகிறார்கள், குவாரிக்கு செல்லுகிறார்கள், இங்கே ஆய்வு செய்கிறார்கள். அதையெல்லாம் தடை உத்தரவெல்லாம் அவர் போடுகிறார் என்று இன்றைக்கு செய்திகள் வருகிறது. எனவே அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது இந்த சின்ன சின்ன இடங்களுக்கு கூட அவர்கள் சென்று ஆய்வு செய்து அந்த சட்டத்திற்கு புறம்பாக நடக்கக்கூடிய இந்த சுரங்க நடவடிக்கைகள்லாம் நிறுத்துகிற பொழுது நான் நினைக்கிறேன் ஆசியாவினுடைய மிகப்பெரிய ஊழலாக இருக்கக்கூடிய என்னுடைய அறிக்கையின் மீது இவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். எனக்கு பாதுகாப்பு வழங்குவதை பற்றி நான் ஒரு காலம் அச்சப்படுவது இல்லை. ஆனாலும் கூட இந்த முறைகேட்டாளர்களினுடைய முகத்தை நாம் சரியாக இந்த மக்களுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக பேசிக்கொண்டு வருகிறேன். எனவே என்னுடைய பாதுகாப்பை திமுக அரசு விளக்கியது சட்டத்திற்கு புறம்பானது. அது முழுக்க முழுக்க இந்த கிரானைட் முறைகேட்டாளர்களுக்கு ஆதரவாக, சமூக விரோதிகளுக்கு ஆதரவாக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை. நிச்சயமாக திரு விஜய் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு அது பரிசீலிக்கும் என்று நான் கருதுகிறேன். பார்ப்போம்.